வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். அனுபவம் இல்லாத நாமல் ராஜபக்ச மஹிந்தவை நேசிப்போரின் கருத்து. புதிய பிரமுன ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ச முன்மொழியப்பட்டுள்ளார். ஆனால் அவருக்கு இன்னும் அனுபவம் தேவை என்று அமைச்சர் பிரசன் ரணதுங்க அறிவிக்கின்றார். நாங்கள் மஹிந்த ராஜபக்சவை மிகவும் நேசிக்கின்றோம். நாட்டை பற்றிய முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்கும்போது தனியுரிமையை பார்க்க மாட்டோம். நாமல் ராஜபக்ச இன்னும் காலம் இருக்கின்றது. அவர் இன்னும் அனுபவம் பெற வேண்டும். மக்களின் கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க. பலமடையும் சஜித் பிரேமதாச தரப்பினர் அதிகரிக்கும் ஆதரவுகள். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளை அறிவித்திருக்கிறார். டாக்டர் சுதர்சினி கணவரும் முன்னாள் அமைச்சருமான அமரர் ஜெயராஜ் பெர்னாண்டோ மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அந்த நெருக்கத்தின் அடிப்படையில் சுதர்சினி அரசியல் களமிறங்கப்பட்டிருந்தார். இவ்வாறான பின்னணியில் சுதர்சினி சஜித் பிரேமதாச தரப்புக்கு ஆதரவளிப்பதாக விசேட செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் மஹிந்த கட்சியினர் ஆரம்பிக்கப் போகும் புதிய அரசியல் கட்சியினர் 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர் குழு அடுத்த வாரம் புதிய அரசியல் கட்சி ஆரம்பிக்க இருக்கின்றனர். இதற்கு தேவையான நடவடிக்கைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கம அறிவிக்கின்றார். இந்த நடவடிக்கை சாத்தியப்படுமானால் ரணிலுக்கு ஆதரவளிக்கும் பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிரந்தரமாக அந்த கட்சியிலிருந்து விலகும் சந்தர்ப்பம் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில் வெளிநாட்டு கனவிலிருந்த இளைஞர்களிடமிருந்து பெருந்தொகை பணம் மோசடி. கிளிநொச்சி தர்மபுரத்தினைச் சேர்ந்த ஒருவரின் வங்கிக் கணக்கிலிருந்து நூதனமான முறையில் 52 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவரின் வங்கிக் கணக்கிலிருந்து 65 லட்சம் ரூபாய் பணம் திருடிய கும்பலே இந்த திருட்டிலும் ஈடுபட்டுள்ளனர். குறித்த குழுவினர் வடக்கில் பலரது வங்கிக் கணக்கிலிருந்து பல கோடி ரூபாய் பணத்தை திருடியுள்ளனர். கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெளிநாடு செல்வதற்கு முயற்சித்துள்ளார். இதற்காக முகவர்களை அணுகிய போது அவர் பிரித்தானியாவில் ஒருவரை அறிமுகப்படுத்தியுள்ளார். அவரது வங்கிக் கணக்கில் ஒரு தொகை பணத்தை வெப்பிலிட்டு அதன் விபரத்தை தமக்கு அனுப்பி வைக்குமாறு பிரித்தானிய நபர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த இளைஞன் ஒரு தொகை பணத்தை வங்கியில் வைப்பிலிட்டு அதன் விபரத்தை மின்னஞ்சல் முகவரியை அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் தர்மபுரம் இளைஞனை தொடர்பு கொண்ட பிரித்தானிய நபர் அவரது கையடக்க தொலைபேசிக்கு வரும் இலக்கத்தை அனுப்பி வைக்குமாறு கேட்டுள்ளார். இதன் அடிப்படையில் அந்த இளைஞனும் கையடக்க தொலைபேசிக்கு வந்த இலக்கத்தை அனுப்பி வைத்துள்ளார். அதன் பின்னர் அந்த இளைஞனுக்கு கையடக்க தொலைபேசிக்கு பணப்பரிமாற்ற குறுந்தகவல் வரவில்லை. பின்னர் சில நாட்களின் பின்னர் வங்கிக் கணக்கை பரிசீலித்த போது அதில் 52 லட்சம் ரூபாய் பணம் காணாமல் போயிருந்தது. அதிர்ச்சியடைந்த அவர் தொடர்பில் கிளிநொச்சி 2 இருக்கும் போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயத்தில் முறைப்பாடு செய்தார். அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அந்த இளைஞனின் வங்கிக் கணக்கில் இருந்த பணம் அந்த இளைஞனை தொடர்பு கொண்டவர்களில் ஒருவரான புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த முகவர் ஒருவரின் வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்டிருந்தது. பிரித்தானியாவில் இருக்கும் இளைஞனின் தம்பியான யாழ்ப்பாணம் கோப்பாயைச் சேர்ந்த கணனி மென்பொறியாளர் இளைஞர் ஒருவர் புதுக்குடியிருப்புக்கு சென்று பணத்தை வாங்கியுள்ளார். பின்னர் ஒரு தொகை பணத்தை தனக்கு எடுத்துக்கொண்டு பெரும்பகுதி பணத்தை நெல்லியடியில் இருக்கும் வர்த்தக நிலையம் ஒன்றினூடாக உண்டியல் முறையில் சகோதரனுக்கு அனுப்பி வைத்துள்ளார். பருத்துறை புதுக்குடியிருப்பினைச் சேர்ந்த 2 முகவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் புதுக்குடியிருப்பு வள்ளிபுணத்தைச் சேர்ந்த முகவர் தன்னை முன்னாள் போராளி என்று அடையாளப்படுத்தி கொண்டார். மாவீர தினம், முள்ளிவாய்க்கால் நினைவு தினங்களில் முன்னணியில் செயற்படுபவர். இலங்கை தமிழ்ச கட்சியிலும் செயற்பட்டிருக்கின்றார். பின்னர் இராணுவத்துடன் அவர் சேர்ந்து இயங்கும் தொலைபேசி உரையாடல் பதிவையும் வெளியானதை அடுத்து கட்சிக்கு அழைக்கப்படுவதில்லை. இதேபோல் சில நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் குருநகனைச் சேர்ந்த ஒரு இளைஞன் வெளிநாடு செல்ல முயன்றுள்ளார். அவரும் இதே மோசடி கும்பலிடம் சிக்கி 65 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்துள்ளார். பிரித்தானியாவில் மோசடி தலைவன் யாழ்ப்பாணம் கச்சேரியடியிலும் பெண் ஒருவருடன் தொலைபேசியில் அறிமுகமாகி நெருக்கமாக பேசி வந்துள்ளார். அந்த பெண்ணை அவசரமாக வங்கியொன்றில் கணக்கை திறக்க வைத்து அந்த பெண்ணின் வங்கிக் கணக்குக்கு இளைஞனின் வங்கிக் கணக்கிலிருந்து 65 லட்சம் ரூபாய் பணம் மாற்றப்பட்டிருக்கின்றது. இளைஞனின் சிம் அட்டை செயலிழக்க செய்யப்பட்டு இளைஞனின் வங்கி குறுந்தகவல்கள் சேவை கிடைக்காமல் செய்துள்ளனர். அந்த இளைஞனின் வங்கியிலிருந்து திருடப்பட்ட பணம் கச்சேரியடி பெண்ணின் வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்டதுடன் அந்த பெண்ணின் சென்று கோப்பை இளைஞன் பணத்தை பெற்றுள்ளார். 25 லட்சம் ரூபாய் தனக்கு எடுத்துக்கொண்டு 40 லட்சத்தை நெல்லியடியில் இருக்கும் ஒரு நிறுவனம் ஒன்றினூடாக உண்டியல் முறையில் பிரித்தானியாவிற்கு அனுப்பி வைத்துள்ளனர்.
இந்த இளைஞனும் அவருக்கு உடந்தையாக செயற்பட்ட ஒரு இளைஞனும் கச்சேரியடி பெண்ணும் யாழ் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மோசடியின் சூத்திரதாரியான பிரித்தானிய நபரை சர்வதேச போலீசார் ஊடாக கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அரசாங்கம் அறிவிக்கின்றது. என்னை கொலை செய்வார்கள் என்று சொன்னவர்களை நேரில் சென்று சந்திக்கும் துணிவு எனக்கு இருக்கின்றது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. துரோகிகளையும் அரவணைத்துக் கொள்ளும் எண்ணம் எனக்கில்லை. ஆனால் அவர்கள் அண்ணனின் பெயரை பாவித்தால் உன்னை கொள்வோம் என்று சொன்ன பிறகு ஓடி ஒளிந்து தெரிவதற்கு கோழையல்லனா. பிரதேசவாசம் என்பது ஒரு கொடிய நோய். ஒரு காலத்தில் எங்களுடைய எல்லா வெற்றிகளுக்கும் எல்லா முன்னேற்றத்துக்கும் காரணமாக இருந்தவர்கள் மட்டக்களப்பின் மைந்தார்கள். காலம் சதி செய்தது, நரிகள் சதி செய்தது. எங்கள் தலைவரால் வளர்க்கப்பட்டவர்கள் அண்ணனிடமே பிரிந்து நின்றார்கள். அப்போது அவருடைய மனது துடிதுடித்து போயிருக்கும் அல்லவா? இவ்வாறு எனது அண்ணனுக்கும் துரோகம் செய்ய முடிந்தது என்று நேரிலேயே கேட்க ஆசைப்பட்டேன். அண்ணனுக்கு எதிராக நின்றவர்கள், ஆனால் அவர்கள் போட்டிருந்த அதி உடுப்பு அண்ணன் உடலிலும் இருந்தது. அவர்களை ஒருமுறை பார்க்க துடிக்கின்றேன். கருணா அம்மான் பிள்ளையான் அவர்களின் தொலைபேசி இலக்கம் இருந்தால் தயவு செய்து அனுப்பி வையுங்கள். அவர்கள் சுடுவோம் கொல்வோம் என்று சொன்ன பிறகும் கூட ஒளிந்து ஓடுவதற்கு நான் கோழையல்ல. அங்கே சென்று அவர்கள் சந்திக்க எனக்கு துணிவிருக்கின்றது. என்னதான் இருந்தாலும் ஒரு காலத்தில் அண்ணனால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அல்லவா, முதுகில் சுட மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன். எல்லோரும் துரோகிகள் என்றார்கள். அதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை. இவனொருவன் அன்னமூட்டி வளர்த்தானோ அவனை அவரது நெஞ்சில் சுட்டு பார்த்துவிட்டு செத்து விட்டார்கள் என்று உடலை பரிசோதிக்க சொன்னார்கள். அவற்றை பார்க்கும்போதெல்லாம் நெஞ்சு துடி துடிக்கின்றது. நான் அவர்களுக்கு நேரில் கதைக்கவில்லை, கதைத்துவிட்டு சொல்கின்றேன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற. வீணாக அங்கேயும் இங்கேயும் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து என்னை சுடுவதை விட நேரில் வரும்போது நெஞ்சில் சுடலாம் அல்லவா? இப்படிக்கு விசேட தகவலை பகிர்ந்திருக்கின்றார் ராமநாதன் அர்ச்சுனா. மன்னார் வைத்தியசாலை வைத்தியர்கள் பெண் ஊழியர்களுடன் சல்லாபம். மன்னார் வைத்தியசாலையில் பணிபுரியும் பெண்கள் மீது சில ஆண் மேலாளர்கள் பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக விசேட தகவல் வெளியாகியிருக்கிறது. வைத்தியசாலைகள் மேல் அதிகாரிகளின் மிக மோசமான செயற்பாடுகள் தொடர்பில் சமூக வலைத்தளங்களூடாக பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் கருத்து வெளியிட்டுள்ளார். இவ்வாறு பெண் ஊழியர்களை உயர் அதிகாரிகள் பாலியலுக்கு அழைக்கும் செயல்பாடுகள் மன்னார் வைத்தியசாலையில் மட்டுமல்ல, வடகிழக்கில் சில்லறை கடைகள் தொடக்கம் அரசு அலுவலர்கள் வரை புரியோடி போயிருப்பதாக சொல்லியிருக்கிறார். மன்னார் வைத்தியசாலையில் ஊழியர்களின் அசம்பந்த போக்கினால் அண்மையில் இளம்தாய் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இன்னும் நீதி கிடைக்கவில்லை. இளம்தாய் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் சமூக அமைப்புகள் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் மன்னார் வைத்தியசாலையில் பெண் ஊழியர்களை ரூம் போட கூப்பிடும் அதிகாரிகள் தொடர்பில் பெண் ஊழியர் ஒருவர் விசேட தகவல் ஒன்றை சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் இனியேனும் மன்னார் வைத்தியசாலையில் சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணைகள் இடம்பெறுமா என்று சமூக ஆர்வலர்களின் கேள்வியாக இருக்கின்றது. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நாம் யாரை ஆதரிக்க வேண்டுமென்று மன்னார் மாவட்ட மக்களின் கருத்துக்களை அறியும் நிகழ்வு ஒன்று குஞ்சிக்குளத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் முக்கியஸ்தர் ஜாகீர் தலைமையில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்வில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதுதீன் கலந்து கொண்டு மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்துள்ளார். வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ரிஃப்கான் பதுதீன் மற்றும் மன்னார் பிரதேசபையின் முன்னாள் தவிசாளர் முகீர் தலைவரின் இணைப்பாளர் முனாஃப், கட்சியின் உயர்மட்ட உறுப்பினர்கள், பிராந்திய அமைப்பாளர்கள், உயர்பீட உறுப்பினர்கள், புத்திஜீவிகள், பொதுமக்கள், கட்சியின் முக்கியஸ்தர்கள் என்ற பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு களப்பின் விடிவள்ளி அமைப்பின் மற்றொரு பொருளாதார சுயதொழில் முயற்சியின் ஊக்குவிப்பு. மட்டக்களப்பு பவுனதீவு பருந்துசேனை பகுதியில் சுயதொழில் முயற்சியினை ஊக்குவிப்பதற்காக பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் 14 குடும்பங்களுக்கு கூலிக்குஞ்சுகள் மட்டக்களப்பு களப்பின் விடிவள்ளி அமைப்பினரால் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. உச்சக்கட்ட பிளவு நாபலின் சகோதரிடம் ரணிலின் பிரச்சார பொறுப்பு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எடுத்துள்ள தீர்மானம் காரணமாக ராஜபக்ச குடும்பத்துக்கு கருத்து வேறுபாடுகள் எடுத்திருக்கின்றன. மஹிந்த ராஜபக்ச உட்பட்ட குடும்பத்தவர்கள் உட்பட ராஜபக்ச குடும்பத்தர்கள் பலர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றனர். முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவும் அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவும் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதுடன் அவருக்கு கட்சி ஆதரவளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றனர். யோசித ராஜபக்ச சந்தைப்படுத்தல் நிறுவனத்தை சேர்ந்த குழுவிடம் ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக விசேட தகவல் வெளியாகியிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக்க முயற்சிக்கும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள்.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக்குவதற்கான செயல் திட்டத்தை வகுக்கும் முக்கிய கூட்டம் ஒன்று கொழும்பு ஹோட்டலில் இடம்பெற்றிருக்கின்றது. இதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேசபை அமைப்பாளர்கள், முன்னாள் நகரசபை பிரதேசபை தலைவர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான லிமா லான்சா மற்றும் அலி சஃப்ரி ரஹீம், முஷாரப், ஹாதர் மஸ்தான் மற்றும் இசாக் ரஹ்மான் மற்றும் வடமேல் மாகாண ஆளுநர் அசாத் நசீர் ஆகியோர் அதிதிகளாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சிறுபான்மை நாம் ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை ஏன் பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக லயன் அறைகளில் வாழும் மக்களுக்கு கிராமத்தில் வாழும் உரிமைகள் வழங்கப்படுகின்றன. மல்லிக தமிழ் மக்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட அடுத்த வருட ஆரம்பத்தில் மாநாடு ஒன்று நடத்தப்படும். நுவரெலியா மாவட்ட வர்த்தக சமூகம் மற்றும் கல்விசார் நிபுணர்களுடன் விசேட சந்திப்பில் ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வலியுறுத்தியிருக்கின்றார். யாழ்ப்பாணம் தமிழக இணைப்பாக சிவகங்கை நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை 15ஆம் தேதி மீள ஆரம்பமாகி இருந்தது. இந்த கப்பல் சேவைக்கு அந்தமானிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிவகங்கை என்று பெயரிடப்பட்ட கப்பல் சென்னை வழியாக நாகப்பட்டினம் அண்மையில் கொண்டு வரப்பட்ட நிலையில் இன்று பரிசார்த்தமாக நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறை துகுமத்துக்கு வந்தது. இந்த கப்பலில் சாதாரண வகுப்பில் 133 இருக்கைகளும், பிரீமியம் வகுப்பில் 27 இருக்கைகளும் உள்ளன. ஒருவர் 60 கிலோ வரை பார்சல் எடுத்துச் செல்லவும் 5 கிலோ வரை கைப்பையில் எடுத்துச் செல்ல முடியும். கொழும்பில் துப்பாக்கிகளுடன் பலர் கைது. கொழும்பு ராஜகிரிய பிரதேசத்தில் வீடொன்றில் சுற்றி வளைத்த போலீஸ் பொருள் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகள் துப்பாக்கிகள் உட்பட பல ஆயுதங்களை கண்டுபிடித்தனர். அண்மையில் மாகோல பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் குழுவொன்றிடம் மேற்கொள்ளப்பட்ட விசேட தகவலின் அடிப்படையிலும் இரகசிய தகவலின் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட்ட துரித நடவடிக்கை காரணமாக இவ்வாறு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக போலீஸ் பேச்சாளர் அறிவிக்கின்றார். மாகோல பிரதேசத்தில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் அண்மையில் 7 சந்தேக நபர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் இராணுவம், விமானப்படைந்து தப்பிச் சென்றவர்கள் உள்ளடக்கம். சந்தேக நபர்கள் 7 பேரையும் விசாரணைக்கு உட்படுத்த போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுக்கின்றனர். இந்த வீடு வெளிநாட்டில் தரைமறைவாக இருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு சொந்தமானது என்று சந்தேகிக்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் கொழும்பு பிரதேசங்களில் இடம்பெற்ற பல குற்றச்செயல்களும் இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற போலீசார் சந்தேகம் வெளியிடுகின்றனர். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் பணிப்பாளரின் பணிப்புரைக்கமைய மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது வீட்டிலிருந்து T56 ரக துப்பாக்கிகள், T56 ரக துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் 300 மற்றும் 9mm ரக 50 தோட்டாக்கள் மற்றும் மைக்ரோ பிஸ்டல் உட்பட ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. எமது கட்சி ஆதரவைக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் யார்? எதிர்வரும் 14ஆம் தேதி நாம் யாரை ஆதரிக்க வேண்டும் என்பதை அறிவிப்போம் என்று ரிசாட் பதுதீன் அறிவித்திருக்கிறார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது யாரை ஆதரவிக்க வேண்டும் என்று புத்தளம் மாவட்ட ஆதரவுகளுடன் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட ஆதரவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து கொண்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதுதீன் உரையாற்றும் போது இந்த கருத்துக்களை வலியுறுத்தியிருக்கிறார். எதிர்வரும் 14ஆம் தேதி நாம் யாரை ஆதரிக்க வேண்டுமென்று என்பதை அறிவிப்போம். அனுருகுமார திசநாயக்கா ஜனாதிபதி ஆனால் மதங்கள் அழிந்துவிடும். கம்யூனிசம் வந்தால் மதங்கள் அழிந்து போகும் என்றும் தம்மல அமில தேரர் குறிப்பிடுகின்றார். அனுருகுமார ஆட்சிக்கு வந்தால் தனது ஆட்சியில் மதங்கள் தனக்கு பக்கத்திலும் எடுக்க மாட்டேன் என்று கூறுகின்றார். கம்யூனிசம் வந்தால் மதங்கள் அழிந்து போகும் என்பது எனது கருத்து என்று செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் தம்மன அமில தேரர். சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட 36 கையடக்க தொலைபேசிகள், 6 மடிக்கணினிகளுடன் 3 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கொண்டு வரப்பட்ட 36 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் 6 மடிக்கணினிகள் ஆகியவற்றுடன் 3 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்கள் கொழும்பு தெமட்டகொட பிரதேசத்தில் வசிக்கும் 40-45 வயதுக்கு உட்பட்ட வர்த்தகர்கள் ஆவார்கள். இந்த சந்தேக நபர்கள் நள்ளிரவு 12:30 மணியளவில் துபாயிலிருந்து எமிரேட் ஏர்லைன்ஸில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இவர்கள் விமான நிலையத்தை விட்டு வெளியேறும்போது அவர்கள் பயணப்பைகள் அதிகாரிகளால் சோதனையிடப்பட்டது. இவை மறைத்து வைக்கப்பட்டிருந்த கையடக்க தொலைபேசிகள், மடிக்கணினிகள் கண்டெடுக்கப்பட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து கைதான 3 சட்டவிரோதமாக கொண்டு வந்த கையடக்க தொலைபேசிகள், மடிக்கணினிகள் ஆகியவற்றை மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்க விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது.
சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய பின்னர் கையடக்க தொலைபேசிகள் மடிக்கணினிகள் பறிமுதல் செய்ததோடு கைதான மூவருக்கும் 16 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுதலை செய்திருக்கின்றனர். நன்றி.